எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கிறானுங்க. ஆணி கூட கைட்டாம வச்சுக்கிறானுங்க. அதான் வேலை பாக்குறானுங்களே தெரியல. வா பேசி விடுறேன். திருப்பி அது மேல ஆளுங்கெல்லாம் சகாசம் வச்சு கூடாது. சரிப்பா. மேஸ்திரியா வாயா. இந்த ஆளு நேத்து கூட்டின்னு வந்தா ஏதோ அறிவு கட்டதனமா பண்ணிட்டாரு. அந்த ஆளு இப்படி பண்ணுவான்னு இந்த ஆளுக்கு என்ன தெரியும்? உகன் ஆயுதுக்கு மேஸ்திரியா நீ சேர்த்துக்க மேஸ்திரியா. யோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாதியா, வேற ஆளை வச்சுக்கலாம். அமுச்சுடியா இருந்தால. யோ உனக்காக தானே பேசுறேன், எதனா பேசியா? சார் மன்னிச்சிடுங்க சார், சேர்த்துக்கு சார். பாக்குறதுக்கு பாவமா தாங்குது. இனிமேட்ல ஒழுங்கா இருப்பியா? நான் ஒழுங்கா இருப்பேன் சார். இனிமேல் அந்த மாதிரி நாதம் இருக்கும் வந்து நான் சேர்க்கவே மாட்டேன் சார். சரி அதையும் பாக்குறேன், ஒழுங்கா இரு. யோ என்னயா இன்னும் கொத்தனார் ஆளே காணா? அந்த கொத்தனார் வரமாட்டா மேஸ்திரியா. நேற்று முது செஞ்சானே நீ திட்டி விட்டுல, அதனால ரோசை பூத்துருச்சு. என்னயா சொல்ற? வரமாட்டான்ற வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது. மேஸ்திரியா அவன் வந்தாலும் வேஸ்ட் தான் மேஸ்திரியா. அந்த பொம்பளையும் கூட அட்டை வச்சுக்கிறான். இந்த சொல்றத கரெக்டு தான் மேஸ்திரியா. கல்லங்க ஆரத்தம் ஓடி பிடிச்சி விளையாடுறது தான் வேலையாக்குது. இப்ப எங்க இந்தியா புதுசா ஆளை புரிக்கிறது? சரி போ, வேலை யாரும் போய். ஏய் பேசி விட்டுக்கிறேன், ஒழுங்கா இரு. ஒழுங்கா இருந்துறம்பா. மேஸ்திரி இருக்காரு, வா அவர் போய் சொல்லலாம். வாங்கம்மா, இதான் டைமா? இல்ல மேஸ்திரி கொத்தனார் வரமாட்டேன்ட்டாரு. அவர் இல்லைன்னா எங்க இருந்து வேலை ஓடும்? இல்லன்னா மட்டும் அப்படியே இந்த பக்கம் ஒரு 1000 கல், இந்த பக்கம் ஒரு 1000 கல் ஏத்திடுறீங்க பாரு. நான் சொல்ல மேஸ்திரி ரொம்ப காமெடி பண்ணுவாரு. ஐயா சிரிக்காதம்மா. இப்ப கொத்தனார் இல்ல என்ன பண்றது? மேஸ்திரியா இதுங்களை அனுப்பிச்சு விட்டுரு, நான் வேற ஆள் யாருன்னா கூப்பிட்டுறேன். ஐயோ சொரா ஒன்னு எதுக்கு திருப்பி சத்துனாரு? நீ திருட்டு பைசா வாசம் வச்சிருந்தியா? ஜபார் இன்னொரு தடவை அது மாதிரி பேசாத. இந்த மனவரம் மானஸ்தன் நியாயமானவன். இந்த ஆள்கிட்ட ஏன்டி பேசுற? மேஸ்திரி நீங்க வேலைன்னா நாங்க எங்க போவோம்? கருவாடு விற்கப்போ, இல்ல மீன் விற்கப்போ, இல்ல கொயக்கா விற்கப்போ, எங்கேயாவது போ. எங்களுக்கு வேலை கொடுங்க. இந்த பழகையெல்லாம் மேல ஏத்திடுறீங்களா? ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட எல்லாம் எங்களால செய்ய முடியாது. சரி கீழே ஆணிங்கன்னு ஏதாவது ஊய்ந்திருக்க பொறுக்கிறீங்களா? சரி மேஸ்திரி வாடி. அது வரைக்கும் இது பொறுக்குவோம், அதுக்கு அப்புறம் இது பொறுக்குவோம். நேது இந்த ஆணி பொறுக்கிட்ட ஒரு நாள் போயிட்டுருவீங்க. மேஸ்திரி நீங்க நம்ப மாட்டிருக்க வேணா, அவரை வேணா கேளுங்களா? என்ன உனக்கு கேளுங்களா மேஸ்திரியா? இவங்க வந்தாவே கல்லங்க தான் ஆடுறாங்க. இதுங்களை இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது. யோ நீ போய் எங்கன்னா கொத்தனார் இருந்தா கூட்டினு வா. கூப்பிட்டு வர மேஸ்திரியா. ஏய் அது வரைக்கும் சும்மாவே நின்று இருப்பீங்களா? வாங்க கடகா ஆணி போயிருக்குங்க. வாடி கத்திரி இருக்கிறான் தோல் வாயா. யோ இதுக்கு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி மேஸ்திரியா, நான் பாத்துக்கிறேன் மேஸ்திரியா. ஒரு 4 கிலோ தேரும். வீட்டுல இருக்கிறதெல்லாம் நிறைய தந்து போட்டுனா அப்பதான் நிறைய காசு வரும். நான் ரெகுலரா உங்ககிட்ட போடுறேன், கரெக்டா காசு கொடுக்கணும். நோ இந்த ஊர்ல ரெகுலரா ஒரு கஸ்டமர் இருந்தாரு, அவரு ஒண்ணு மாதிரி தான் இருப்பாரு. மத்தவங்க கதையெல்லாம் என்கிட்ட பேசாது, என் கதையை பேசு. அட சொல்றத கேளுண்ணா, அந்த ஆள் திருடி எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறான் நான் பொருளை. அவன் சூழ்நிலை என்னவோ போய் பெருசா பேசுற. அட போற இடம்லாம் கம்பி திருடி மாட்டிக்கிச்சுண்ணா, அதான் தான் பாக்கத்தே இந்த ஆளை. சரி அவன் கதையை எனக்கு எதுக்கு? இது காசு கொடு. மா காசு கூட ஒரு 150 ரூபாய். இந்தாண்ணா. பழைய இரும்பு தகரம் வாங்கப்படும். பழைய இரும்பு தகரம் வாங்கப்படும். பழைய இரும்பு தகரம் வாங்கப்படும். எப்படி தாலும் மாட்டிக்குது. ஏம்பா இங்க யாருன்னா கொத்தனார் வேலை செய்ய நிற்கிறாங்களா? ஏன் என்ன பார்த்தா கொத்தனார் மாதிரி தெரியலையா? அடே நீங்க கொத்தனார் வேலை செய்வீங்களா? கொள்ளுரு எத்தனை 10 சதவீதம் பூச்சிட்டே இறங்குவேன். உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். ஒரு இடத்துல வேலைக்கு இது வந்து செய்யா. கூலியில ஒழுங்கா கொடுத்துருவாங்களா? கரெக்டா வாங்கி தரேன். சித்தாளுங்களா இருக்காங்களா? 2 பொம்பளை இருக்கிறாங்க. வா போலாம். கபடி 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 கபடி. சே இந்த வாட்டி ஒன்று விட மாட்டேன், நான் வரேன். கபடி 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 கபடி. என்ன போயிருக்குதுங்க இதுங்க? கபடி 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 நிறுத்துமா. என்ன பண்ணிக்கிறீங்க? கபடி விளையாண்டு இருக்கோம் சார். கபடி விளையாடுறது தான் வந்தீங்களா நீங்க? யோ என்ன இதெல்லாம்? சார் நீங்க தானே அதுங்களை பாத்துக்க சொன்னீங்க, அதான் பாத்து நிக்கிறேன். கோவத்தை கலப்பி நிக்கிற. ஏய் உங்களை ஆணி பொறுக்க சொன்ன பொறுக்கினீங்களா? சார் நீங்க நாங்க செஞ்சு வச்ச வேலையை நீங்க பார்க்காமயே பேசுறீங்க. அங்க பாருங்க நாங்க பொறுக்கி வச்சிருக்கோம். எது இது ஆணி பொறுக்குந்தா? நீங்க பொறுக்கலனாதான் கேட்கணும், அதான் பொறுக்கி வச்சிருக்கோம்ல. தண்டங்கோ இதெல்லாம் வேலைக்கு சேர்த்து வச்சுன்னு இருக்கும். என்ன சொல்லணும் இந்த ஆள் வர எப்போ போனா இன்னும் ஆளை காணும். சரி சரி அவர் சமாதானம் ஆயிட்டாரு, நீங்க விளையாடுங்க. கபடி 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 கபடி. ஏய் என்ன திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க? சார் இன்னும் 1/2 hour லஞ்ச் டைம், ஆட்டு போட்டு விடுங்களா.
உன்னை தத்தனையா முதல்ல? மேஸ்திரியா பயங்கரமான கொத்தனார பிடிச்சி வந்துக்கிறேன். கொத்தனார் வந்தாச்சா? எந்த ஊர் அவரு? இந்த ஊர் தான். கொள்ளூர் கட்டாருன்னா 10 சதுரம் பூச்சி தான் இறங்குவாராம். இந்த மாதிரி ஆளை தான் எதிர்பார்த்துருந்தேன். ஏய் நீங்க 2 வாங்க. சொல்லு கொத்தனார, நானே பேசிக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இங்க பார் 2 சித்தாளுங்க இருக்காங்க, கூட வச்சுன்னு கட்டுவாலாம் போட்டுக்கா. இங்க பாருப்பா, முக்கியமா வேலை சுத்தமா இருக்கணும், பாஸ்டா இருக்கணும், புரியுதா? என்ன சார் பேசுறீங்க? எல்ஐசி பில்டிங் கட்டினதே நான் தான் சார். எல்ஐசி பில்டிங் கட்டினது நீயா? யோ சூப்பரான ஆள் தான் பூச்சின்னு வந்துக்கிறா. தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துக்கிறேண்ணா. நல்ல ஆள் தான் கூப்பிட்டு வருவா. சூப்பருப்பா, நீ நல்லபடி வேலை செஞ்சனா எல்லா பில்டிங்கும் உன்னை தான் கூப்பிடுவேன். நீங்க எல்லா பில்டிங் என்ன கூப்பிட்டுனே இருப்பீங்க, பார்த்துனே இருங்க. இந்த பாருப்பா, என் மானத்தை காப்பாத்து, உன்னை நம்பி தாங்கிறேன். நீ கவலைப்படாதுப்பா, எல்ஐசி பில்டிங் கட்டினவனே இதெல்லாம் ஏமாத்துறோம். எல்ஐசி பில்டிங் கட்டினீங்களா? எந்த வருஷம் கட்டினீங்க? எவ்வளவு நாளா கட்டினீங்க? அது ஒரு 4 வருஷம் இருக்கும்பா. 1960ன்னு நினைக்கிறேன். 1960ல 4 வருஷமா கட்டினீங்களா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன வயசா? எனக்கு என்ன ஒரு 65 இருக்கும். ஏட்டுக்கு மேஸ்திரியா 65? அது கட்டி முடிச்சு 66 வருஷம் ஆக போகுது. இன்னும் அம்மா வீட்டுல இருக்கும்போது கட்டிட்டாரா? ஐயோ என்ன தித்துன்னு முயகிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வேலையை ஆரம்பிச்சிட்டோமா? இரு கொத்தனாரு, கொஞ்சம் டவுட் ஆகுது. எல்ஐசி பில்டிங் நீ கட்டினியா இல்லையா? கட்டணம்பா, அண்ணா நம்ப மாட்டியா? அவர் தான் வருஷத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. போய் சொல்றேன்னா ஆமா போய் சொன்னேன்னு சொல்லு, அதையே உருட்டின்னு கிடக்குற. நீங்க நம்ப மாட்டேன்னா இந்த வேலையை எனக்கு வேணாம். ஏய் உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதா? நானும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அது வந்து விஜயகுமார் சொந்தக்காரன். நானு எந்த விஜயகுமார்? நாட்டாம்பட்டில் வர விஜயகுமார் அவரு. ஏய் நான் உன் பார்ட்னரா? ஐயோ மேஸ்திரி, உன் கத்திரி முடிச்சு இப்படி வேஷம் போட எனக்கு தெரியவே தெரியாது மேஸ்திரி. டேய் மனோகரே, பாவப்பட்டு உன்னை வேலைக்கு சேர்த்தனடா, திருப்பி திட்டு பையனை கூப்பிட்டு வந்துக்கிறேடா. டேய் ஏன்டா என் பாய்ப்பு கெடுத்துனே வருவேடா நீ? நண்பா மனோகரு, என்ன நீயே கூட்டு வந்து நீயே தேட்டுற? மேஸ்திரியே, இவன் டோப்பா போடுறது எனக்கு தெரியாது மேஸ்திரியே. கூட்டு கலவா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிக்கிறீங்க. தெரியாதம்மா தெரியாது. போங்கடா போங்கடா. பாவப்பட்டு தந்த பாவம் வேஷம் போட்டு வந்து ஏமாத்துறீங்களா? எப்படி ஏமாத்துறானுங்க? சாரி மேஸ்திரியா. போயா அவங்க சாரி வாங்க பூரி தூக்கிங்க. உங்க 3 பேருக்கு நீங்க வேலை இல்லை, கிளம்புங்க. நாளைக்கு இருக்குதுல்ல? நாளைக்கு இருக்குது, வேற மேட்ச் ரெடி பண்றேன், அப்போ வாங்க. சரி வாங்க, எங்க வீட்டாண்ட ஒரு கிரவுண்ட் இருக்குது, கபடி விளையாடலாம். சே, ஒரு மேஸ்திரி செட் ஆக மாட்டானுங்களே. சரி மேஸ்ட்ரி. ஏய் வாடி. சரி மேஸ்ட்ரி. சரி மேஸ்ட்ரி. 2 பேரும் சொல்லலாம், அது மட்டும் சொல்லணுமா? சரி மேஸ்ட்ரி. சரி மேஸ்ட்ரி, நீங்க அடுத்த டைலாக் எடுங்க. முன்னாடியே எடுத்தீங்களா நீங்க? சரி 2 பேரும் ஒண்ணா சொல்லணும். சரி இருங்க, சிரிச்சுக்கிறா அப்புறமா சொல்லுங்க. சரி மேஸ்ட்ரி. சரி வாடி, கால வரைக்கும் இது பொறுக்குவோம், மதியம் வரைக்கும் இது பொறுக்குவோம். வா மதியம் வரைக்கும் இதை பொறுக்குவோம், மதியத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் பொறுக்குவோம். சரி மேஸ்ட்ரி. வாடி, மதியம் வரைக்கும் இது பொறுக்குவோம், மதியத்துக்கு அப்புறம் இது பொறுக்குவோம்.